வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்பி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டாவது விஷயம் 3 மாதத்தோட டிஏடிஆரும் அதே போல் தீபாவளி போனஸும் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்ட்ல கேஎஸ்பியோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகி இருக்கணும். ஒரு சில அப்டேட் கொண்டு வரதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான லெட்டர் வந்து இதுக்கு முன்னாடியே இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது டோட்டலாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ யாரெல்லாம் சிஏ பில் வந்து கிளைம் பண்ணணும், இல்லை பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பிஎம்எஸ்எஸ் வந்து அப்ளை பண்ண போறீங்க, இல்லை மேரேஜ் கிராண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இதுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல இதோட டெட்லைன் வந்து எனக்கு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட டெட்லைன் வந்து இன்னுமே வந்து அறிவிக்கப்படலை. அதனால நீங்க யாரெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கோ உங்களோட டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எப்போ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் ஆகிடுதோ அப்போ உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே உங்களோட அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் தயாராக உங்களோட டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ பழைய வெப்சைட் இருக்கும், இப்போ வந்து என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகுது. எப்போ நம்ம வந்து யூசர் ஐடியும் நம்மளோட பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் போட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இந்த உங்களோட ப்ரொஃபைலில் வந்து லாகின் ஆக முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகலை. எப்படி நம்மளோட ஸ்பார்க்ஸ்ல வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வந்தாங்களோ, அதாவது நம்மளோட பாஸ்வேர்டை வந்து முதல்ல போடுறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வருது. ஸோ இது ரெண்டு தான் வந்து 2 ஃபேக்டர்ல வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் பண்றோம். அதே மாதிரி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பார்க்ஸ்ல வந்து நம்மளுக்கு மொபைல் நம்பருக்கு நம்மளுக்கு ஓடிபி கிடைச்சிருந்தாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்பில நம்மளுக்கு இமெயில் ஐடியில நம்ம எந்த இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்றோமோ, இல்ல எந்த இமெயில் ஐடி நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வராது. ஸோ அதனால இமெயில் ஐடியை நீங்க லாகின் பண்ணி உங்களோட மொபைல வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஓடிபி ரிசீவ் ஆகும். அப்பதான் நீங்க வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அதனால யாரெல்லாம் கேஎஸ்பியில் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களோட மெயில் ஐடி எதுவோ அந்த மெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. இனிமேல் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களோ அவங்க உங்களோட மெயில் ஐடி எது வந்து நீங்க கண்டினியூவா வந்து யூஸ் பண்ண போறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓடிபி ரிசீவ் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்றதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 ஜூலை 2025 இருந்து நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து அதிகரிச்சு கொடுத்துருக்கணும். அதுக்கான லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 3 மாசம் வந்து இப்போ செப்டம்பர் முடிய போகுது. ஸோ இந்த 3 மாசத்தோட அரியரும் வந்து கிடைக்கணும். அதே போல அடுத்த மாசம் தீபாவளி வரதுனால ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த தீபாவளி அலோன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். பென்ஷனருக்கு வந்து தீபாவளி போனஸ் வந்து கிடைக்காது. ஸோ இதை பற்றி நம்ம யார் பென்ஷனருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும், அது யாருக்கு கிடைக்குன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2025 நம்மளுக்கு 3% கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ 3% ஏன் கிடைக்கும்ன்று உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த 3%ஓட டிஏடிஆரோட அரியரும் வந்து கிடைக்கணும். அதே போல இம்ப்ளிமெண்ட்டுக்கான அந்த லெட்டரும் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி லிங்க் போனஸும் அதே போல நான் ப்ரொடக்டிவிட்டி லிங்க் போனஸும் வந்து நீங்க கொடுக்கறதுக்கான அந்த லெட்டரும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் அண்ட் ஒர்க்கர்ஸோட கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இது துர்கா பூஜைக்கு முன்னாடி நீங்க வந்து இதை லெட்டர் அப்ரூவல் லெட்டர் வந்து கொடுத்து பென்ஷனருக்கும் சர்வீஸ் பர்சன்ஸ்க்கும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தீபாவளிக்கு முன்னாடி மேக்சிமம் வந்து கிடைக்கணும். அப்படி அதாவது இது வந்து கண்டிப்பா தீபாவளிக்கு முன்னாடி கிடைக்கும். யாருக்கெல்லாம் சர்வீஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தீபாவளி போனஸ் வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மேபி பாசிபிளாக தான் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாளுக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளோட இந்த 3% டிஏவும் சரி 3%ஓட அரியரும் சரி அதே போல இம்ப்ளிமெண்டேஷன் சரி கிடைச்சிடும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோவை லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.